வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாபெரும் முப்பெரும் விழாவை தலைமை வகித்து இன்னும் சிறிது நேரத்தில் சிறப்புரை ஆற்றவிருக்கிற தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட நமது இந்தியா கூட்டணி கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களே, அமைச்சர் பெருமக்களே, மேனாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களே, கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் கடலென திரண்டிருக்கிற தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் செப்டம்பர் திங்களில் முப்பெரும் விழாவை கொண்டாடுவது வழக்கம். அண்ணா பிறந்த நாள், கழகம் பிறந்த நாள், தந்தை பெரியார் பிறந்த நாள் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடர்ந்து முப்பெரும் விழாவை நடத்தி கட்சியில் கழகத்தில் பாடாற்றியவர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருவது வாடிக்கை. இன்றைக்கு தளபதி அவர்களும் அதை தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார். இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழா இதுவா என்று எண்ணக்கூடிய வகையில் ஜூன் மாதத்தில் நடைபெறுகிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100 நிறைவு விழா, மாண்புமிகு முதல்வருக்கு பாராட்டு விழா, மகத்தான வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றி சொல்லும் விழா என்று இந்த விழாவை அண்ணன் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உலகத் தமிழர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு மகத்தான மாநாட்டை, செம்மொழி மாநாட்டை நடத்திய இந்த கொடிசியா மைதானத்தில் நின்று அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அவர் விட்டு சென்ற பணிகளை இன்றைக்கு வெற்றிகரமாக நாடே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில், வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற கழகத்தையும் நாட்டையும் வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழா. அகில இந்திய அளவில் தலைவர்களை அழைத்து அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். அத்தகைய சாதனையை படைத்திருக்கிறார் அண்ணன் தளபதி அவர்கள். நடந்து முடிந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் வேறு எந்த மாநிலத்திலும் 100க்கு 100 வெற்றி இல்லை. இந்தியா கூட்டணியில் தென்னிந்தியாவிலே கூட தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா 1, 3, 4 என்று சில இடங்களில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. இந்த தேர்தலில் கேரளாவில் ஒரு தொகுதியிலே ஒரு நடிகரை வைத்து கைப்பற்றியிருக்கிறார்கள். ஆந்திராவிலே நாயுடு அவர்களை வளைத்து போட்டு, பவன் கல்யாண் அவர்களை வளைத்து போட்டு 3 இடங்களை கைப்பற்றி விட்டார்கள். கர்நாடகாவிலே அவர்கள் சில இடங்களை பறிகொடுத்தாலும் கூட 9 இடங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள். தெலுங்கானாவிலும் சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். ஏன் மராட்டியத்திலும் சில இடங்களை கைப்பற்றி இருக்கிறார்கள். தென்னிந்திய மாநிலங்களில் அவர்களால் காலூன்ற முடியாத ஒரே மண் தமிழ் மண் தான். அவர்களின் ஜம்பம் பலிக்காத ஒரு மண் தமிழ்நாடு தான். எத்தனை குட்டிக்கரணம் போட்டாலும் உங்களால் இந்த மண்ணில் வேரூன்ற முடியாது என்பதை மறுபடியும் உறுதிப்படுத்தி காட்டியிருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள். இந்தியா கூட்டணி தலைவர்களே வியந்து பார்க்கிறார்கள், எப்படி உங்களால் 100க்கு 100 வெற்றி பெற முடிந்தது. அண்ணன் அவர்களை நிமிர்ந்து பார்க்கிறார்கள், வியந்து பார்க்கிறார்கள். ஆகவே அகில இந்திய அளவில் சோனியா காந்தி அம்மையார் உள்ளிட்ட தலைவர்களை எல்லாம் அழைத்து தமிழகத்தில் அண்ணன் தளபதி அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும். அது என்னுடைய வேண்டுகோள். இந்த பாராட்டு விழா போதாது. முத்தமிழறிஞர் கலைஞருக்கு பிறகு தமிழ்நாட்டை
வழிநடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி அவர்கள் கழகத்தை காப்பாற்றி அடுத்தடுத்து வருகிற அனைத்து தேர்தல்களிலும் தொடர் வெற்றியை பெற்று வருகிறார். 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி, ஒரே ஒரு தொகுதியை தவிர. 2021 நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி. இன்றைக்கு ஆட்சி பீடத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்திருக்கிறது. அதன் பிறகு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல்களில் அடுத்தடுத்து வெற்றி. இப்போது நடந்து முடிந்திருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் 100க்கு 100 வெற்றி. தமிழக அரசியல் வரலாற்றில், இந்திய அரசியல் வரலாற்றில் இப்படி தொடர் வெற்றியை பெற்ற ஒரு கட்சி, ஒரு தலைமை வேறு எதுவும் இல்லை. இதை நாம் வெளிப்படையாக பாராட்டியாக வேண்டும். அதற்கு காரணம் அவருடைய அணுகுமுறைதான், அவர் கையாளுகிற உத்திகள் தான், அவருடைய ஆளுமைதான், அவர் வழிநடத்தி வருகிற இந்த கூட்டணியின் பலம்தான். 2019க்கு முன்னரே காவிரி நீர் பிரச்சனையை ஒட்டி அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டணியை உருவாக்கினார். அது இன்றும் தொடர்கிறது. பொதுவாக தேர்தல் காலத்தில் கூட்டணிகள் அமையும் உடனே கலைந்து போய்விடுவார்கள், சிதறி போய்விடுவார்கள். அந்த கூட்டணி அடுத்த தேர்தல் வரையில் தொடராது. அதிமுக பாஜக கூட்டணி அப்படித்தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் உருவான இந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 2019 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னரே மக்களின் நலன்களின் அடிப்படையாக வைத்து உருவான கூட்டணி. டெல்டா மாவட்ட விவசாயிகளின் நலன்களை முன்னிறுத்தி உருவாகிய கூட்டணி. அதுதான் இன்றைக்கும் தொடர்கிறது. 4 தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. எந்த சலசலப்பும் இந்த கூட்டணியில் இல்லை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.